உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் கேட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த எக்ஸாம் ப்ராசஸ் பற்றி லைட்டாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தரேன். சிவில் சர்வீசஸ் ஆர் ஃபாரஸ்ட் சர்வீசஸ் ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு ஒரே ப்ரிலிமினரி எக்ஸாம் தான் இருக்கும். இங்கே வந்து யார் லைஃப் சயின்ஸ் டிகிரி வச்சுருக்கீங்க, லைக் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்னி. Biotechnology is there. Right, fine. So in the life science background, இருக்கிற degrees மட்டும்தான் will be eligible to appear for Indian Forest Service exam. For others, unfortunately, you cannot appear for Forest Service exam, but you can appear for Civil Service exams. இது கிளியரா பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஒரு இயரும் வரப்போ எந்தெந்த டிகிரி எலிஜிபிள் அப்படின்றத பின்னாடி நெக்ஸ்ட் இருக்கும். ப்ளீஸ் see into that before applying for any exam. So first we'll go into the process. We have prelims exam. First 200 marks இருக்கும். ஒரே நாள் தான் எக்ஸாம் வைப்பாங்க. காலையில வந்து 9 to 11 it will be GS. After that from 2:30 to 4:30 it will be CSAT paper. GS 1 வந்து it is general studies 1. இது வந்து CSAT paper general studies 2. GS 1ல people used to use everything under sun will be எல்லா क्वेश्चंसுமே கேட்க சான்சஸ் இருக்கு. ஆனா அதுலயும் ஒரு நேக் இருக்கு. எந்த ஒரு எக்ஸாமுமே கிளியர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வைக்கவே மாட்டாங்க. நீங்க அந்த ப்ரொசீஜர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இன் GS1 பேசிக்கா உங்களுக்கு 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். I'll just read out the subjects alone. Economics, you will have history, geography, after that environment, and then polity. After polity உங்களுக்கு science and tech கொஞ்சம் questions வரும் 6 basically. இதெல்லாம் ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட். புக்கில் இருந்து நீங்கள் ரீட் பண்ணாலே போதும். NCERT தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்கு. NCERT முடிச்சுட்டு யூ ஷுட் கோ ஃபார் த சப்ஜெக்ட் புக்ஸ். GS1 புரிஞ்சதா என்ன படிக்கணும்னு? ஸ்டாட்டிக்கு 6 சப்ஜெக்ட் ப்ளஸ் நியூஸ் பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸ் 12 months ஓடுமே எக்ஸாமில் கேட்பாங்க. ஆஃப்டர் தட் இது வந்து 2 marks ஒரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு 100 questions இருக்கும் எக்ஸாம் ஹாலில். ஒரு ஆன்சர் வந்து கரெக்டாக எழுதியிருக்கீங்கன்னா 2 marks will be awarded. If you are not writing the correct answer, தப்பா ஏதாவது சூஸ் பண்ணீங்கன்னா -0.66 போயிடும். It is like very risky game. அதனால most of the time தெரிஞ்ச question மட்டும்தான் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். I will go to the CSAT now. CSAT அப்படின்றது aptitude test. மேக்ஸ் எவ்வளோ பேர் ஸ்ட்ராங் இல்லையா? யாருமே ஸ்ட்ராங் இல்லையா? குட். only one hand I can see. குட். ஓகே, சி உங்களுக்கு இப்போ நிறைய டைம் இருக்கும். CSATக்கு இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். லைட்டாக மேக்ஸ் கிட்ட டச்லேயே இருக்கணும். திடீர்னு ஒரு நாள் புக் எடுத்து GS RS அகர்வால் ரைட் RS அகர்வால் எடுத்து வச்சுட்டு என்னால் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியாதுன்ற ஆட்டிடியூட் வந்துடும். டோன்ட் டூ தட். ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்ரேஷன் ஃப்ரம் டுடே. லைட்டாக மேக்ஸ் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். I'll tell you the importance of previous year questions also. எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், சிலபஸ் இது ரெண்டுமே உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும், எந்த கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலுமே. ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் தட். கிளியர்? ஸோ CSATல வந்து நம்ம அங்கே எவ்வளோ பார்த்தோம்? 100 questions. இங்கே வந்து 80 questions தான் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கும் 2.5 marks. அப்படின்னா 80 to 2.5 you're getting 100 marks. இதில் வந்து நெகட்டிவ் மார்க் 0.88. ஆனால் ஒரு பாசிட்டிவ் என்னன்னா இது குவாலிஃபைங் பேப்பர். உங்களுக்கு 67 marks வாங்கினா போதும். எப்பயுமே இவாலுவேட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட்டு CSAT இவாலுவேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா யாரெல்லாம் 67க்கு மேலே வாங்குறீங்களோ அவங்களோட பேப்பர் தான் GS1 இவாலுவேட் பண்ணுவாங்க. 2023 நாங்கள் கிளியர் பண்ண டைமில் யூஸ்வலாக ஒரு 3-4 lakhக்கு மேலேயே பேப்பர்ஸ் கரெக்ட் ஆகும். CSATனால வெறும் 80,000 88,000 பேப்பர்ஸ் மட்டும்தான் கரெக்ஷனுக்கே போயிருக்கு 2023. வெரி வெரி டிராஸ்டிக் சேஞ்ச். CSAT அப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஐ எம் நாட் ட்ரைங் டு ஸ்கேர் யூ. அதுலேயும் அந்த 88,000 எப்படி கிளியர் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து எதனால இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து எவ்வளோ டஃப்பாக வந்தாலும் அந்த கொஸ்டின் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அகெயின் ஐம் டெல்லிங் வெரி இம்பார்ட்டன்ட். Day 1 பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ தீஸ் 2 things are for prelims.
காலையில் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 3 hours கேப்பில் திரும்ப உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஒரு நாள்லேயே எக்ஸாம் முடிஞ்சிடும். மேக்ஸிமம் 15 to 20 days உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அந்த 20 days யார் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ மெயின்ஸில் நிறைய மார்க் வாங்குவாங்க. கேட் ஆன் த வால் சுச்சுவேஷன் இருந்தால், அதாவது இப்போ 95 அஸ்யூம் பண்ணலாம், கட் ஆஃப் இருக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு. 95, 96 தான் உங்களுக்கு வந்து கீ, வேறு இன்ஸ்டியூட் கீ பார்த்தே வருது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு உங்களோட மைண்ட் வேவரிங்காகவே இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணலாமா மெயின்ஸ்க்கு, வேண்டாம், சரி நம்ம வெயிட் பண்ணலாம் ரிசல்ட் பார்த்துட்டு. அந்த 20 days திஸ் இஸ் அ ஆல் இண்டியா காம்படிஷன். யோர் காம்படிட்டர்ஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா லைக் டெல்லி, யூபி, ராஜஸ்தான் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. யூ ஹாவ் டு பி வெரி 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 ஷார்ப். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லலை, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நல்ல மார்க் ப்ரிலிம்ஸில் வந்துருச்சுன்னா மெயின்ஸ்க்கு எப்படி படிக்க போகிறோம் அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிலிம்ஸ். அண்ட் ஆஃப்டர் திஸ் 20 days உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் நடுவில் நியர்லி 90 days உங்களுக்கு இருக்கும். 90 to 100 days இருக்கும். எப்படி அதை பிளான் பண்ணுறீங்கன்றது again Pechi sir will elaborate on that. Again I'll come back with Forest Service Mains after he speaks about this.